இந்த வீடியோவில் வந்து காலிஃப்ளவர் பக்கோடா தான் பார்க்க போகிறோம். ஒரு பாத்திரத்தில் வந்து மஞ்சளை சேர்த்து கொதிக்க வச்சு எடுத்திருக்கேன். அதில் வந்து இந்த காலிஃப்ளவரை வந்து நம்ம போட்டு சுடு தண்ணியில் போட்டு எடுத்துக்கிறோம். அதை வந்து ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கிட்டு அது கூட வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு 3 ஸ்பூனும் அரிசி மாவு வந்து ஒரு 3 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அது கூட வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன். அது கூட உப்பு சேர்த்துருக்கேன். அதோட வந்து 3 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். அது கூட வந்து கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா பிசைஞ்சு விடணும். அது பிசையும் போது கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கணும். நிறைய சேர்த்துக்கூடாது, கொஞ்சமாக சேர்த்து பிசையணும். ஒன்று ஒட்டாமல் வரணும். அப்போ தான் காலிஃப்ளவர் வந்து மொறுன்னு வரும் இந்த பக்கோடா வந்து. இப்போ வந்து ஒரு பாத்திரத்தில் வந்து எண்ணெய் சேர்த்துருக்கேன். அதில் வந்து அந்த ஒட்டாமல் இருக்கிற காலிஃப்ளவர்லாம் நம்ம ஒன்று ஒன்றா எடுத்து அதில் போட்டுட்ருக்கோம். பாருங்கள், ஒட்டாமல் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. நல்ல மொறுன்னு இருக்குது. Thank you for watching.